ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமையின் காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது திருமண வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசையாக 12 லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் உங்களோட ராசியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்களா, அவங்களும் அந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் வலுவாக சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறதுங்க. இது தவிர இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் தரக்கூடிய கிரக அமைப்புகள் பெரும்பாலானவை இருப்பதால் இன்றைய தினம் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது தொழில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமான தினமாக மாற்றித்தர உங்களுக்கு இன்றைய தினம் காத்திருக்குங்க. தொழிலை விரிவு செய்ய இப்பொழுது உகந்த தினமாக அமைந்துள்ளது. எனவே தொழிலை சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் சரி, இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதற்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு ஏற்படுது நண்பர்களே. எனவே அதை சற்று சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பதவிகள் சேரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா அதுக்காக என்னென்ன முயற்சிகள் நீங்கள் பண்ணணுமோ எல்லா முயற்சிகளையும் இப்பொழுது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுதுங்க. சமுதாய பணிகள்லையும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மன நிறைவு, மன திருப்தி உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் இன்றைய தினம் ஏற்படும் என்பதால் இன்றைய தினம் ஒரு யோகமான தினம்னு கூட சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களது புகழ் கூடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகிய கண்டிப்பாக அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுது. வியாபாரிகளுக்கு உங்களது வியாபாரம் விரிவாகிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. புதிய பதவிகள் தேடி வரும். செல்வாக்கான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி பெறுவீங்க. இன்றைய தினம் மன திருப்தியான செயல்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல நன்மைகள் அனைத்து வயதினருக்கும் இருப்பதாக இன்றைய தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைது. இன்றைய தினம் அரசியல்வாதிகள் மூலமாக கூட உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. உங்களது மதிப்பு மரியாதை எல்லாம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைகிறதுனால மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அருமை நண்பர் பக்கத்தில் இல்லாதனால அவருடைய நண்பருடைய அருமையை இன்றைய தினம் உணரக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இதன் மூலமாக நீங்கள் விரும்பிய விளையாட்டுகளில் பங்கேற்க முடியக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உருவாகுங்க. இன்றைய தினம் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு சில ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லா கோணத்திலையும் விசாரித்து நீங்கள் உங்களது டீப்பான நாலேஜை வச்சு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் யாராவது செஞ்சுட்டு இருந்துங்க, உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சரி செய்யறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க. மேலும் நிறைய நண்பர்களை சந்திக்கிறது, பொழுதுபோக்கில் ஈடுபடுறது மற்றும் கூடி பழகிறது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க. அலுவலக பணியில் சாதகமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அமையுங்கிறதுனால அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமையான ஒரு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற முடியும். எனவே இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக 2 விதமான பெனிஃபிட் உண்டுங்க. என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும். அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 2வது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அனைவருமே இந்த 2 விஷயங்களுக்காக நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறணும்னா நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை செல்வாக்கான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக மன திருப்திகள் ஏற்படுங்க. கமிஷன் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைய தினம் காத்திருக்கு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நமது மகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுது நண்பர்களே. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள், புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு உங்க மனசுல அதிகமாக ஓடிட்டு இருக்குங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் என்பதால் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அதிலிருந்து ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்காக ஆகக்கூடிய சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுனால மன நிறைவு மற்றும் மன திருப்தி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. நிறைய விஷயங்கள் மனசில் ஆசைப்படுவீங்க. ஆனால் அதை நீங்கள் ஒரு சிறப்பான பிளான் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் நண்பர்களே. எனவே பிளான் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது. ஸோ அந்த 1 மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது. அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நண்பர்களே. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே. எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள். உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளைய தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.